பந்தல்கால் நட்டாச்சு. பீகார் அலையில் அடிக்கப்படும் விஜய். தாவேக்குவுடன் பேசும் பாஜக. நெருங்கும் என்டிஏ. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்று தமிழக பாஜக மேலிட தலைவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு பின்னர் முக்கியமான சில காரணங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இது நடிகர் விஜயின் மனதிலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் தமிழக பாஜக இணை அமைப்பாளர் எம் நாச்சியப்பன் சமீபத்தில் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாவேக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த கூட்டணி நிச்சயமாக தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வலியுறுத்தினார். பீகார் வெற்றி தேசிய அளவுல மீண்டும் பாஜகவிற்கு ஆதரவாக அலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால நடிகர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உள்ளது என்றும், இந்த கூட்டணி தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் குறிப்பிடுகின்றனர். திமுக மக்கள் கோபத்தை சம்பாதித்துள்ளதாகவும், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் பேரணிகள்ல கிடைக்கக்கூடிய மக்கள் ஆதரவு இதற்கு மிகப்பெரிய சான்று அப்படின்னு அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஆதரவு எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், மாநில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் என்றும் மாநில நிர்வாகிகள் கூறுகின்றனர். பாஜகவின் பல்வேறு பிரிவுகளோட நிர்வாகிகள் மாநாடு நவம்பர் 29 அன்று கும்பகோணத்துல நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் பாஜக பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மேற்பார்வையில நடைபெற்று வருகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை மாநில ஒருங்கிணைப்பாளர் KD ராகவன் முன்னிலையில பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. முக்கியமாக பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா விரைவில் தமிழகம் வர இருக்காரு. அவருடைய வருகை வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கான கட்சிகளோட தேர்தல் பணிகளுக்கு இடையே முக்கியத்துவம் பெற்றதாக தெரிகிறது. இவரோட இந்த பயணம் மாநிலத்துல அரசியல் கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதும், அவர்களின் ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்வதும் அமித்ஷாவோட முக்கிய நோக்கமாகும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக உட்கட்சி மோதல்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள், எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அமித்ஷா இதுல பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கூட்டணி உறவை மேலும் வலுப்படுத்த அவர் திட்டமிட்டிருக்காரு. இதே போல நடிகர் விஜய் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட பிரதிநிதிகளையும் அமித்ஷா சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி தமிழகத்துல பாஜகவின் நிலையை வலுப்படுத்தும் என பாஜக தலைமை நம்புகிறது. ஏனென்றால் தமிழக அரசியல்ல தேர்தல் கூட்டணிகள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. விஜய் அல்லது அவருடைய முக்கிய பிரதிநிதிகள் உடனான அமித்ஷாவோட சந்திப்பு சாத்தியமான ஒப்பந்தங்கள், இடப்பங்கீடு மற்றும் கொள்கை ஒருமைப்பாடு குறித்து கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று அவர் விஜயை சந்திப்பார், இல்ல விஜயின் பிரதிநிதியாக வழக்கறிஞர் ஒருவரை சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது. இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில அமையலாம். மேலும் விஜயோட நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவினை சந்தித்து பாஜகவின் திட்டங்களை முதல்ல அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை பொறுத்து விஜய் நேரடியாக அமித்ஷாவினை சந்திக்கவும் வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.